வணக்கம். அன்புக்கினிய துலாம் ராசி நேயர்களே, பங்குனி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்னால் எந்தெந்த கிரகங்கள், அதாவது எந்தெந்த கோட்கள் எந்தெந்த இடத்தில் இருக்கின்ற பார்ப்போம். மேஷத்தில் குரு பகவானும், கன்னியில் கேது பகவானும், துலாத்தில் சந்திர பகவானும், மகரத்தில் செவ்வாய் சுக்கிர பகவானும், கும்பத்தில் சனி சூரியன் புதன் பகவானும், மீனத்தில் ராகு பகவானும் அமைந்திருக்கிறார்கள். இப்போது பலன்கொள்ளை போவர்களாம். சூரியன் 6ல் இருப்பதால் பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும். அதாவது சின்ன சின்ன கடன் பிரச்சனைகள், காசு பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு குறையும். எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் சாதகமாகும். நீங்கள் ஏதாச்சும் யார்கிட்ட எதிர்பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும். உங்கள் செல்வாக்கு உயரும். செவ்வாய் 5ல் இருப்பதினால் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். முன்கோபம் இன்றி பொறுமையுடன் செயல்படவும். எதுக்குமே கோபப்பட வேண்டாம், ஆத்திரப்பட வேண்டாம், அவசரப்பட வேண்டாம். முன்கோபமின்றி பொறுமையாக செயல்படுங்க. கண்டிப்பாக அந்த காரியம் ஜெயிக்கும். புதன் 6ல் இருப்பதினால் பணி நிமித்தமான சிந்தனை மேம்படும். வேலையில் கொஞ்சம் பணி நிமித்தமாகும், வேலைகள் கொஞ்சம் அதிகமாகும், அலைச்சல்களாகும். அது கண்டு கொண்ட வேண்டாம், அது நல்லது தான் உங்களுக்கு. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சுக்கிரன் 5ல் இருப்பதினால் இன்ப சுற்றுலாக்கள் செல்வது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். இங்கே போகலாமா அங்கே போகலாமான்னு எண்ணங்கள் ஏற்படும், போயிட்டும் வருவீங்க. கலைத்துறைகளில் முன்னேற்றம் உண்டாகும். பங்குனி 19 முதல் சுக்கிரன் 6ல் இருப்பதினால் எதிலும் தனித்து செயல்படுவதில் ஆர்வம் உண்டாகும். எதிர்பாராத வகையில் தனவரவுகள் மேம்படும். நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க, திடீர் ஒரு பணம் வந்திருக்கும். நீங்கள் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு பணம் கொடுத்து வச்சுருப்பீங்க, அந்த பணமும் உங்களுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. குரு 7ல் இருப்பதினால் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பு மேம்படும். சனி 5ல் இருப்பதினால் பழக்க வழக்கங்களில் மாற்றம் உண்டாகும். ஏன்னா பார்க்கும்போதுங்க, உங்கள் நண்பர்கள் அதை நான் நிறைய பேர் புதுசாக பழக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ராகு பகவான் 6ல் இருப்பதினால் தவறி போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும். ஏதாச்சும் பத்திரமோ, தாய் பத்திரமோ ஏதாச்சும் தொலைச்சிருந்தீங்கன்னா, மறுபடியும் ரேஷன் கார்டோ இல்லை ஐடி கார்டோ ஆதார் கார்டோ ஏதோ தொலைச்சிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு மறுபடி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கேது 12ல் இருப்பதினால் உறவினர்களில் வழியில் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படும். ஆனால் அது விலகிடும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இதுக்கு நீங்கள் என்ன வழிபாடு பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியை வழிபட்டு வர குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு மற்றும் துலாம் ராசி நேயர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.